ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸோட கொஸ்டின் மெத்தடில் ஹூ, ஹூம், ஹூஸ் இது மூணும் வந்தால் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது மூணுமே கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குமே தவிர, பட் இது வரைக்கும் சால்வ் பண்ண அதே சேம் மெத்தடில் தான் இந்த கொஸ்டினையும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஆனால் சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், டீப்பாக கவனிங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், ஹூ வில் சால்வ் த ப்ராப்ளம் அப்படின்ருக்கு இல்லையா. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா எக்ஸாம்பிள்லேயுமே ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். என்னது, என்னெல்லாம் சப்ஜெக்ட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருந்துச்சு? ஐ இருக்கலாம், யூ, வி, தே, ஹி, ஷி, இட்டு, இல்லைனா ஏதாவது ஒரு நேம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டு கண்டிப்பாக இருக்கும். இல்லை அப்படியே கொஸ்டின் டைப்பாக இருந்தால் கூட என்னென்னலாம் இருந்துச்சு? டூ இருக்கும், டிட் இருக்கும், டஸ் இருக்கும், ஈஸ் இருக்கும், வாஸ், இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், எதுவுமே இல்லை. டைரெக்டாக என்ன இருக்குது? வேர்ப் இருக்குது, இது ஆப்ஜெக்ட் இருக்குது. நமக்கு சப்ஜெக்டே இல்லை. அந்த சப்ஜெக்ட்டுக்கு பதிலாக தான் என்ன கொடுத்துருக்குது? ஹூன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குது. ஆனால் இந்த ஹூ சப்ஜெக்டான்னு கேட்டால் நமக்கு சப்ஜெக்ட் கிடையாது. சப்ஜெக்ட் இருக்க வேண்டிய இடத்துல ஹூ இருக்குது. ஹூன்னா என்னது? யாருன்னு அர்த்தம். அப்போது யாருன்னு நம்ம கேட்குறோம். சப்ஜெக்டே நமக்கு யாருன்னு தெரியல, அதை தான் நம்ம ஹூன்னு சொல்லியே கேட்குறோம், ஒரு கொஸ்டினாக கேட்குறோம். அப்போது ஹூன்னு கேட்டாலே சப்ஜெக்ட் இருக்காது. நாம் என்ன பண்ணணும்? சப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி ஜஸ்ட்டு இமேஜின் வேணால் பண்ணிக்கலாம், இல்லை நமக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா டைரெக்டாகவும் மாற்றிக்கலாம். சப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறது தான் என்னது? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கோங்க, இல்லை ரவி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்களேன். இப்போ சொல்லி பாருங்கள், ரவி வில் சால்வ் த ப்ராப்ளம். இப்போ நமக்கு ஈஸியாக மாற்றுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ரவி வில் சால்வ் த ப்ராப்ளம். இல்லை ரவின்னு கொடுக்கலனாலும் ஹூ வில் சால்வ் த ப்ராப்ளம். அந்த ஹூக்கு இப்போ வேலையே கிடையாது, கடைசியாக தான் மாற்ற போகிறோம். அது என்னவோ மாற்றுறோம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வழக்கமாக பண்ணுற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி பார்ப்போம். த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் தான் என்னது? நமக்கு ஆப்ஜெக்ட் இல்லையா. அந்த ஆப்ஜெக்டை நம்ம சப்ஜெக்டாக மாற்றினா என்னவா மாறும்? அதே த ப்ராப்ளம்னு வந்துடும். த ப்ராப்ளம். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? வில் இருக்குது. ஸோ இந்த வில்லு என்ன வரணும்? இந்த இடத்துல அப்படியே வந்துடும். இந்த ப்ராப்ளம் வில்லு போட்டாலே கூட என்ன சேர்க்கணும்? பி. த ப்ராப்ளம் வில் பி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஸ்டினில் வேர்பு 1, வேர்பு 2, வேர்பு 3 எது வந்தாலும் என்னவாக தான் மாற்றணும்? வேர்பு 3யாக மாற்றணும். ஸோ சால்வ்டு, SOLVED, சால்வ். த ப்ராப்ளம் வில் பி சால்வ்டு. இப்போ இந்த இடத்துல ரவின்னு மேலே இருந்திருந்தால் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்? பை ரவின்னு போட்டிருக்கலாம். இல்லை வேறு ஏதாவது யூ, வி அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி பைன்னு போட்டு நம்ம இந்த இடத்துல அழகாக எழுதிட்டுருக்கலாம். ஆனால் இங்கே பாரு, ரவின்றதை வந்து நம்ம இமேஜினரியாக தான் நம்ம பண்ணோம் இல்லையா. அதனால் ரவின்னு எழுதக்கூடாது, இதை இப்படியே முடிச்சிடணும், அவ்வளோதான். த ப்ராப்ளம் வில் பி சால்வ்டு. நமக்கு சப்ஜெக்ட் இல்லை, அதனால் இங்கேயும் நம்ம சப்ஜெக்ட்டு எழுத தேவையில்லை. இப்போ நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணுவோம்? இது கொஸ்டின் ஃபார்மேட்டில் இருக்குதா, அப்போது கொஸ்டினை தூக்கி முன்னாடி போடணும். will the problem, will the problem be solved. இப்போ என்ன பண்ணியிருக்க? வழக்கமாக என்ன பண்ணுவேன்? will, is, ஆர், have, has இந்த மாதிரி எது இருந்தாலும் அதை தூக்கி முன்னாடி போட்டுட்டு ஆன்சர் எழுதிடுவோம். அதே மாதிரி will the problem be solvedன்னு எழுதிட்டேன். ஓகே, இப்போ இது கொஸ்டின். இப்போ என்ன பண்ணுற? இப்போ தான் கடைசி ஸ்டெப். ஹூவை நீ என்னவா மாற்ற போகிறேன்னா பை ஹூம். பை ஹூம். அப்புறம் இங்கே நம்ம எழுதின அந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா, சேஞ்ச் பண்ணது, அதை எழுதுடு. பை ஹூம் வில் த ப்ராப்ளம் பி சால்வ்டு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஹூன்னு வந்துச்சுன்னா பை ஹூம்னு மாற்றிக்கணும். ஓகே, ஹூன்னு வந்துச்சுன்னா பை ஹூம்னு மாற்றிக்கோ. ஹூம்னு வந்ததுன்னா ஹூன்னு மாற்றிக்கோ. ஹூஸுன்னு வந்ததுன்னா அதுக்கு என்ன மெத்தட்னு அப்புறமா சொல்கிறேன். ஹூஸ் பக்கத்தில் ஒரு வார்த்தை வரும், அதையும் சேர்த்து எடுத்துக்கணும். அதை நான் நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போது இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கும். அடுத்து 13th எக்ஸாம்பிள் பார்ப்போம். 13th எக்ஸாம்பிள் பாருங்கள், என்ன கொடுக்க போகிறோன்னா ஹூ ப்ரோக் த கிளாஸ். ஹூ ப்ரோக் த கிளாஸ். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்கள்,
நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வரும். ஆனால் இங்கே சப்ஜெக்டே இல்லை, வெறும் ஹூ தான் இருக்குது. ஹூ ப்ரோக் த கிளாஸ்ன்னு இருக்குது. இது என்னது நமக்கு? வேர்பு. இது என்னது? ஆப்ஜெக்ட். இப்படி ஏதாவது இருந்ததுன்னா இந்த ஹூவோட வேலை நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஹூன்றது லாஸ்ட்டாக என்னவோ மாறப்போகுது? பை ஹூமுன்னு மாறும், அவ்வளோதான். அது இப்போ நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ எப்பயுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக மாற்றுவோமா? அந்த மாதிரி மாற்று. த கிளாஸ் மாற்றிட்டியா? ஆப்ஜெக்ட் என்னவோ மாற்றிட்டேன், சப்ஜெக்டாக மாற்றிட்டேன். இப்போ அந்த கொஸ்டினில் பாரு, ப்ரோக்குன்னு இருக்குது. ப்ரோக்குன்னா என்னது? பாஸ்ட் டென்ஸா ப்ரெசன்ட் டென்ஸா? பாஸ்ட் டென்ஸ். ப்ரோக்குன்னா பாஸ்ட் டென்ஸு. சரி, நம்ம ஒரு சென்டென்ஸை வந்து பார்க்கும்போது அதில் என்ன இருக்குதா இல்லையான்னு பார்க்கணும். ஆம், ஈஸ், ஆர். அடுத்து வாஸ், வேர். இது 5 இருக்குதா இல்லையான்னு பார்க்கணும். இப்போ நமக்கு கொடுத்துருக்குற இந்த கொஸ்டினில் பாரு, இருக்குதா? கிடையாது. அப்போ இது 5த்தில் ஏதோ ஒன்று வரப்போகுது. கொஸ்டினில் ப்ரோக் இருக்குது. ப்ரோக்குன்னு என்னது? பாஸ்ட் டென்ஸ். அப்போ பாஸ்ட் டென்ஸில் ஏதோ ஒன்று வரப்போகுது. வாஸா வேறான்னு கண்டுபிடிக்கணும். இப்போ த கிளாஸ்ன்றது என்னது? சிங்குலர். அப்போது வாஸ் தான் சிங்குலர். த கிளாஸ் வாஸ். ப்ரோக் என்னவாயிடும்? ப்ரோக்கன், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். த கிளாஸ் வாஸ் ப்ரோக்கன். அங்கே எந்த சப்ஜெக்டும் இல்லை, அதனால் பை அப்படின்னு எதுவுமே வராது, அப்படியே நிறுத்திடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவேன்? வழக்கம் போல் இந்த வாஸை முன்னாடி கொண்டு வந்துட்டு வாஸ் த கிளாஸ் ப்ரோக்கன் அப்படின்னு கொஸ்டின் கேட்கணும். அடுத்த ஸ்டெப் என்னது? இதை மாற்றினதுக்கப்புறம் இந்த ஹூவை அப்படியே எடுத்து பை ஹூம்னு போட்டுக்கணும். அவ்வளோதான். ஹூ வந்துச்சுன்னா பை ஹூம்னு போடணும். சரியா? இப்போ அடுத்து 14th ஒன் பார்க்கலாம். ஹூ ஆர் விஷிங் மீ? இந்த கொஸ்டின் பாருங்கள். இதுக்கு என்ன பாருங்கள். ஹூ ஆர் விஷிங் மீ. இது வந்து கண்டினியூஸ் டென்ஸில் வந்திருக்குது. இப்போ இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இல்லை? சப்ஜெக்டே இல்லை. என்ன சப்ஜெக்ட் போடுறதுனே நமக்கு தெரியல. அதனால் சப்ஜெக்டை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. இப்போ இந்த மீன்றது என்னது? நமக்கு ஆப்ஜெக்ட். அப்போ இந்த மீயை தூக்கி இங்கே பக்கத்தில் போடும், சப்ஜெக்டில் போடு. ஐகின் போட்டியா? அடுத்து பாரு, இங்கே என்ன இருக்குது? ஆர் இருக்குது. ஆர் இருந்துட்டாலே என்ன அர்த்தம்? ஆர் இருந்தாலே நமக்கு தெரிஞ்சது ஆர் இருக்கும், இல்லை ஆம் இருக்கும், இல்லை ஈஸ் இருக்கும். இங்கே ஏற்கனவே ஆர் இருக்குது. இந்த சப்ஜெக்டாக மாற்றினது ஐயா ஆயிடுச்சு. அப்போ ஐக்கு பக்கத்தில் ஆம் மட்டும்தான் வரும். ஸோ ஐஎம். இந்த டென்ஸ் வந்தாலே ஆர், ஐஎம், ஈஸ், இதில் எது வந்தாலும் கூட என்ன சேர்க்கணும்? பீயிங். ஸோ ஆமுக்கு பக்கத்தில் பீயிங். ஐஎம் பீயிங். விஷிங்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் விஷ்ட். ஐஎம் பீயிங் விஷ்ட். பக்கத்தில் என்ன வரும்? சப்ஜெக்ட் இல்லை, அதனால் நம்ம போட தேவையில்லை. இப்போ மறுபடியும் இதை கொஸ்டினாக மாற்றணும். ஆம் ஐ பீயிங் விஷ்ட். இப்போ இதை கொஸ்டினாக மாற்றிட்டியா? இந்த ஹூ என்னவா மாற்றணும்? இப்போது பை ஹூம். அவ்வளோதான். ரைட்? பை ஹூம் ஆம் ஐ பீயிங் விஷ்ட் அப்படின்னு அர்த்தம். சிம்பிள் தான். நம்ம ஹூ வந்துட்டால் பை ஹூம் போடணும். என்ன சப்ஜெக்ட் இருக்காது, அதுக்கு பதிலாக நம்ம ஜஸ்ட்டு சப்ஜெக்ட் இல்லாமல் எழுதிக்க போகிறோம். ஓகே. ஸோ இதே மாதிரி இன்னும் நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க போகிறேன், கவலைப்படாதீங்க. இப்போ இதில் வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் ஒன்று பார்க்கலாம். ஓகே. ஹூ ஹேஸ் நாட் கிவன் த புக். ஹூ ஹேஸ் நாட் கிவன் த புக். ஸோ இதே மாதிரி ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்து 16th வீடியோவில் வந்து பிரியாணி வச்சு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னேன். ஆனால் அதுக்கு நாட்டு போடாமல் விட்டுட்டேன். ஓகேவா? அதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கள், அந்த வீடியோவில் ஒரு வேளை மென்ஷன் பண்ணதை நீங்கள் கவனிக்கலைன்னா அங்கே நாட்டுன்றதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. பிரியாணின்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். வாஸ் பிரியாணி நாட் பீயிங் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. நான் அந்த கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஹூ ஹேஸ் நாட் கிவன் த புக். ஓகே. இப்போ இதுக்கு ஆன்சர் எழுத போகிறோம். இந்த இடத்துல சப்ஜெக்ட் எதுவுமே இல்லை, புரியுதா? அப்போது ஆப்ஜெக்டை முதல்ல எழுதிடுவோம். சப்ஜெக்ட் ஹூ இல்லைனாலே சப்ஜெக்ட் இல்லைன்னு அர்த்தம். நம்ம தான்
நம்ம தான் என்ன பண்ணணும், ஹூக்கு பதிலாக பை ஹூம்னு மாற்ற போகிறோம். அதனால் சப்ஜெக்டை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஆப்ஜெக்டை கொண்டு வந்து முதல்ல சப்ஜெக்டாக எழுதிடு. த புக் போட்டியா? இப்போ இந்த இடத்துல பாரு, ஹேஸ் இருக்குது. ஹேஸ் இருந்தால் என்ன அர்த்தம்? ஒன்று ஹேஸே வரும், இல்லைன்னா ஹேவ் வரும். இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று வரும். இது சிங்குலர், இது ப்ளூரல். நமக்கு புக்கு என்னது? த புக்குன்றது ஒரே ஒரு புக்கு, சிங்குலர், அப்போ ஹேஸ் வரும். த புக் ஹேஸ் வந்தது. இங்கே என்ன இருக்குது? நாட் இருக்குது. அப்போது அந்த நாட்டை மறுபடியும் சேர்க்கணும். ஹேஸ் நாட், ஹேஸு, ஹேவு, ஹேடு இது மூணும் வந்தாலும் என்ன சேர்க்கணும்? பீன்ன்றதை சேர்க்கணும். இந்த புக் ஹேசன்ட் பீன் கிவன், அங்கே இருக்குது கிவன் பை ராம், பை ரவி, இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. அதனால் கிவனோட அப்படியே முடிச்சுட்டு மறுபடியும் இதை கொஸ்டினாக மாற்றணும். எப்படி? ஹேஸ் த புக் நாட் பீன் கிவன். ஓகேவா? இப்போ இதை கொஸ்டின் ஃபார்மேட்டுக்கு வந்துடுச்சு. வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கொஸ்டின் ஃபார்மேட் வந்ததை முன்னாடி பை ஹூம்ன்றதை சேர்த்துக்கணும். ஓகேவா? ரைட், சிம்பிள் தான். இது வரைக்கும் நம்ம ஒரு 3-4 எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போ நம்ம எக்ஸஸாக இன்னும் கொஞ்சம் டீப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் தரேன். இதையும் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஹூ ஹெல்ப்ஸ் யூ. ஹூ ஹெல்ப்ஸ் யூன்னா என்ன? இந்த சென்டென்ஸ்லேயும் சப்ஜெக்ட் எதுவுமே இல்லை, வெறும் ஹெல்ப்ஸ் யூன்னு இருக்குது இல்லையா? ஹூ ஹெல்ப்ஸ் யூ, ரவி ஹெல்ப்ஸ் யூ, ஷீ ஹெல்ப்ஸ் யூ, ஹீ ஹெல்ப்ஸ் யூ அப்படின்னு வந்திருக்கணும். ஆனால் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல, வெறும் ஹெல்ப்ஸ் யூ மட்டும்தான் இருக்குது. இந்த ஹூன்றதை கடைசியாக நம்ம பை ஹூம்னு மாற்றிடுவோம், அது பிரச்சனை இல்லை. இப்போ ஹெல்ப்ஸ் யூன்னு இருக்கு இல்லையா, இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது? இது என்னது? நமக்கு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டை தூக்கி முதல்ல சப்ஜெக்டாக மாற்று. இந்த ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக மாற்றினா என்னவாயிடும்? யூன்னு வந்ததுக்கப்புறம் இந்த கொஸ்டினை பாரு. இதில் என்னென்ன இருந்திருக்கணும்? ஆம் இருக்கணும், ஈஸ் இருக்கணும், ஆர் இருக்கணும், இல்லைனா வாஸ் இருக்கணும், வேர் இருக்கணும். இது 5த்தில் எதுவுமே இல்லை. அப்போ ஏதோ ஒன்று சேர்க்கணும்னு கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சு போச்சு. இங்கே ஹெல்ப்ஸுன்னு இருக்குது. ஹெல்ப்ஸுன்னா வந்து ப்ரெசன்ட் டென்ஸு. ஹெல்ப்ஸ்னா ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ இது 3த்தில் தான் வரப்போகுது. இது 3 தான் என்னது? நமக்கு ப்ரெசன்ட் டென்ஸு. யூன்றது என்னது? சிங்குலர், அதுலேயும் வரும். அப்புறம் யூன்றது ப்ளூரல்லையும் வரும். ஆனால் நம்ம இதில் எப்படி நம்ம எப்பவுமே நம்ம என்னவா எடுத்துப்போம்? யூன்றதை ப்ளூரலாக எடுத்துக்கிட்டு ஆர் தான் போடுவோம் இல்லையா? ஸோ யூ ஆர். ஹெல்ப்ஸோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து ஹெல்ப்டு. யூ ஆர் ஹெல்ப்டு, அவ்வளோதான். சப்ஜெக்ட் இல்லை, அதனால் அங்கே எதுவும் எழுத தேவையில்லை. யூ ஆர் ஹெல்ப்டுன்னு மாற்றியாச்சா? இப்போ இதை கொஸ்டினாக மாற்றணுன்னா அந்த ஆரை தூக்கி முன்னாடி போட்டு ஆர் யூ ஹெல்ப்டு அப்படின்னு போட போகிறேன். கொஸ்டின் மார்க் போட போகிறேன். இந்த ஹூன்றதை எடுத்து கீழே எழுத போகிறேன். பை ஹூம். ஓகே, ஹூன்றது என்னது? பை ஹூம் ஆர் யூ ஹெல்ப்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள். அதே மாதிரியே தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் இதோடவும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது தான் நமக்கு சென்டென்ஸ் வந்து புரிய ஆரம்பிக்கும். அடுத்து பாருங்கள். ஹூ டிட் திஸ் ஒர்க். ஹூ டிட் திஸ் ஒர்க் அப்படின்னு இருக்கா? சரி, எடுத்த உடனே சப்ஜெக்ட் இல்லை, ஹூ கேட்டிருக்காங்க. இது என்னது? நமக்கு ஆப்ஜெக்ட்டு. ஆப்ஜெக்ட் என்னவோ மாற்றணும்? சப்ஜெக்டாக மாற்றணும். ஸோ திஸ் ஒர்க்குன்னு மாற்றினதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது பாருங்கள்? டிட் இருக்குது. இந்த டிட்டு வந்து என்னது? நமக்கு வேர்பு. ஓகேவா? இந்த டிட்டுன்றது இந்த இடத்துல வந்து ஆக்ஷன் வேர்பாக வந்திருக்குது. இது வந்து டிட்டுன்னா ஆக்சிலரி வேர்ப் தானே, ஆனால் இந்த இடத்துல வந்து ஆக்சிலரி வேர்பு கிடையாது, ஆக்ஷன் வேர்பு. ஏன்னு வச்சிங்களேன், இது வரைக்கும் டிட்டு கூட ஏதாவது ஒரு ஆக்ஷன் வேர்ப் வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க்குன்னு இருக்கலாம். டிட் ப்ளஸ் ஒர்க்குன்னு மாறிடும். டிட் ப்ளஸ் சி அப்படின்னு இருந்தால் டிட் ப்ளஸ் சி என்னது? பாஸ்ட் டென்ஸ். அப்போ சான்னு மாறிடும். இந்த மாதிரி மாறுறதுக்கு
ஒரு வார்த்தைங்க இருந்தது. சி ஒர்க்கு மாதிரி வார்த்தைங்க இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல பாரு டிட்டு மட்டும்தான் இருக்குது. பக்கத்தில் அது கூட போய் ஜாயிண்ட் ஆகி அது பாஸ்ட் டென்ஸாக மாறுறதுக்கு எந்த வார்த்தையுமே இல்லை. அதனால் என்ன பண்ணணும், திஸ் ஒர்க் அதை அப்படியே என்ன பண்ணலாம், டிட்ன்னு சொல்லி போட்டுக்கலாம். திஸ் ஒர்க் டிட், அவ்வளோதான். அப்படியே எடுத்து இந்த பக்கம் மாற்றிட்டியா, திஸ் ஒர்க் டிட். ஓகே, இப்போ இந்த டிட்டுன்னு வந்துச்சு இல்லையா, ஆக்சுவலாக இந்த சென்டென்ஸ் வந்து தப்பு. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இந்த டிட்டை அப்படியே போட்டேன். ஆக்சுவலாக இது எப்படி எழுதியிருக்கணும், திஸ் ஒர்க். இந்த டிட்டு வந்து என்ன, இது என்னது, பாஸ்ட் டென்ஸ் இல்லையா. இப்போ இந்த கொஸ்டினை பாரு, ஹூ டிட் திஸ் ஒர்க். இந்த கொஸ்டினில் எங்கன்னா ஆம், ஈஸ், ஆர், வாஸ், வேர் ஏதாவது இருக்குதா பார்த்தியா, எதுவும் இல்லை. அப்போ ஏதோ ஒன்று சேர்க்கணும் தானே. எதை சேர்க்கணும், டிட்டுன்னு என்னது, பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்னால் என்னென்னலாம் வரும், வாஸ் வரும், இல்லைனா வேர் வரும். இது ரெண்டுத்தில் எது வரும், திஸ் ஒர்க். திஸ் ஒர்க்குன்னு என்னது, சிங்குலர். இந்த ஆப்ஜெக்டை நம்ம சப்ஜெக்டாக மாற்றும்போது சிங்குலர் சப்ஜெக்டாக இருக்குது இல்லையா. சிங்குலர்னால் என்னது, அப்போது வாஸ் மட்டும் வரும். திஸ் ஒர்க் வாஸ். டிட்டோட பாஸ்ட் டென்ஸ் டூ. டிட்டு பாஸ்ட் டென்ஸு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டன்னு. அப்போ திஸ் ஒர்க் வாஸ் டன், இதை தான் எழுதணும். நீங்கள் இந்த சென்டென்ஸை எழுத தேவையில்லை. ஓகே, உங்களுக்கு புரியறதுக்காக அந்த டிட் அங்கே வந்துச்சுன்னு சொல்லி போட்டேனே தவிர இதை நீங்கள் எழுத தேவையில்லை. இந்த சென்டென்ஸ் எழுதுங்க. ஃபஸ்ட்டு இதை எழுதுங்க, அடுத்து இதை எழுதுங்க. ஓகே ஓகே, திஸ் ஒர்க் வாஸ் டன். இப்போ இதை என்ன பண்ணுவேன், வாஸை தூக்கி முன்னாடி போடுவேன். வாஸ் திஸ் ஒர்க், வாஸ் திஸ் ஒர்க் டன் அப்படின்னு போடுவேன். கொஸ்டின் மார்க் போட்டுருவேன். வாஸ் திஸ் ஒர்க் டன், கொஸ்டின் மார்க். நெக்ஸ்ட்டு வாஸுக்கு முன்னாடி என்ன போடுவேன், பை ஹூம் ஹூ என்னவாயிடும், பை ஹூம்னு ஆகிடும். பை ஹூம் வாஸ் திஸ் ஒர்க் டன். ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போது ஃபைனலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹூஸில் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்க போகிறோம். இந்த ஹூஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தான், ரொம்ப இல்லை, கொஞ்சம் தான். இதை மட்டும் நீங்கள் நல்லா கவனிங்க, புரிஞ்சிடும். கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஹூஸ் ஃப்ரெண்ட் இஸ் ஹெல்பிங் யூ. இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள். இந்த கொஸ்டினை கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஹூஸ் ஃப்ரெண்ட் இஸ் ஹெல்பிங் யூ. என்ன, ஹூக்கு பதிலாக ஹூஸுன்னு கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். இந்த ஹூஸுன்னு வந்தாலே இந்த ஹூஸ் கூட என்ன இருக்குதோ அதையும் பக்கத்தில் சேர்த்துக்கோங்க. இது ஃபுல்லாமே சேர்த்துக்கோங்க. இதை வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இஸ் ஹெல்பிங் யூ, இந்த இடத்துல சப்ஜெக்ட் இருக்கா, இப்போ நமக்கு இல்லை. இதுதான் என்னது, நமக்கு ஆப்ஜெக்ட் இல்லையா. அந்த ஆப்ஜெக்டை தூக்கி முன்னாடி போடு. எப்படி போடுவேன், ஆப்ஜெக்டை முன்னாடி போட்டேன். யூன்னு போட்டியா, யூ. இந்த இடத்துல என்ன இருக்குது பாரு, ஈஸ் இருக்குது. ஈஸ்னால் என்ன அர்த்தம், ஒன்று ஈஸ் வரும், ஆம் வரும், இல்லை ஆர். இது மூணுத்தில் ஏதோ ஒன்று வரும். அது கூட என்ன சேர்க்கணும், பீயிங் சேர்க்கணும்னு அர்த்தம். இப்போ யூன்னு நம்ம மாற்றியாச்சு. யூன்றது என்னது, ப்ளூரல். ஸோ ஆர் வரும். யூ ஆர். ஆர் கூட என்ன சேர்க்கணும், பீயிங். யூ ஆர் பீயிங். ஹெல்பிங் என்னது, பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் ஹெல்ப்டு. யூ ஆர் பீயிங் ஹெல்ப்டு. இப்போ என்ன வரணும், பைன்னு சொல்லிட்டு ஏதாவது வரணும். கொஸ்டின்லேயே இல்லை, நம்ம எழுத தேவையில்லை. இப்போ என்ன பண்ணுவேன், இந்த ஆரை கொண்டு வந்து முன்னாடி போட்டோன்னா கொஸ்டின் ஆகிடும். இப்படி ஆர் யூ பீயிங் ஹெல்ப்டு, ஆர் யூ பீயிங் ஹெல்ப்டு அப்படின்னு வந்துருச்சா. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஹூஸ் ஃப்ரெண்டை அப்படியே போட்டுக்கும். ஹூஸ் ஃப்ரெண்ட் ஆர் யூ பீயிங் ஹெல்ப்டு, கொஸ்டின் மார்க். அப்போது ஹூன்னு வந்துச்சுன்னா நீ பை ஹூன்னு மட்டும் போட்டால் போதும். ஹூஸுன்னு வந்துச்சுன்னா அது கூட இருக்கிறதையும் சேர்த்து எடுக்கணும். ஹூஸ் ஃப்ரெண்டு, ஹூஸ் பென்சில், ஹூஸ் ரப்பர், ஹூஸ் கிளாஸ் ஒர்க் நோட் அப்படின்னு சொல்லி ஹூஸ் கூட இருக்கிறதையும் சேர்த்து அதை சேர்த்து எடுத்து கீழே ஹூஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி எழுதிடணும். புரியுதா, ரைட். இப்போ நம்ம வந்து இந்த ஹூஸ் இது ரெண்டுத்தை வச்சு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இதை நீங்கள் புரிஞ்சிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஸ்டாக தோணுச்சுன்னா, கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கொஸ்டின் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.